ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா, கொடைக்கானல் மலைகள் மேலே இருக்கிற ஒரு சொர்க்கபுரி மாதிரியான ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். அந்த ஊர் பேர் வந்து பெரும்பள்ளம். போன வீடியோவில் நாம் கொடைக்கானல்ல இருந்து பெரும்பள்ளம் வரைக்கும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோங்க. அந்த ரூட்டும் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த விளாக் பார்க்காம இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பெரும்பள்ளம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பெரும்பள்ளம்ல இருந்து மறுபடியும் கொடைக்கானல் போகிற vlog எடுக்கிறேன். ஏன்னா இந்த சைடு ஆஃப் த வியூ வந்து செம சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் மிஸ் பண்ணாமல் கவர் பண்ணிடுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரேராக வர ரூட்டு. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க பெரும்பள்ளம் கிராமத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற பியூட்டிஃபுல்லான பெரும்பள்ளம் கிராமம்ங்க. ஸோ நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பஸ் இருக்கு இல்லையா, அந்த குட்டி பஸ் வந்து ஒரு 2-3 ட்ரிப் வரும் பெரும்பள்ளத்துக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வடக்கவுஞ்சின்னு ஒரு ஊர் இருக்கு. பெருமாள் மலை வந்து பழனி போற ரூட்ல வந்துட்டு வடக்கவுஞ்சி வழியா இந்த கிராமத்துக்குள்ள வரணும். ஸோ ஒரு டீப் வேலிக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு பேரே வந்து பெரும்பள்ளம்ங்க. ஸோ வர்ற ரூட்டு எவ்வளவு டீப்பா இருக்கு தெரியுமா? ஸ்லோப்ஸ் எல்லாம் ஒக்கா மக்கா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஸோ நீங்க கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வரப்போ டைம் இருந்துச்சுன்னா இந்த பஸ் ரூட்ல எல்லாம் கூட வரலாம். நீங்க டூரிஸ்ட் வேன் எல்லாம் எடுத்துட்டு தான் வரணும்னு இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆஃப் பீட் லொகேஷன்ஸ். டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாம் வராது. ஏன்னா ரொம்ப டீப்பா இருக்கிறதுனால. அதனால டிஎன்எஸ்டிசி பஸ்ல வந்தாதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 35 rupees டிக்கெட் ப்ரைஸு. ஸோ பாருங்க, ஒரு 70 rupeesல நீங்க வந்து பெரும்பள்ளத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். சுத்தியும் மலைகள் தாங்க இங்க பாருங்க. ஸோ பெரும்பள்ளம் மக்களுக்கு வந்து இங்கே இருக்கிற பெரிய டவுன்னு பார்த்தா கொடைக்கானல் தாங்க. அதுக்கப்புறம் வடக்கவுஞ்சி தாண்டி அந்த பிரிவில் இறங்கிட்டு அவங்க பழனிக்கும் போகலாம். பழனி, வத்தலக்குண்டு, கொடைக்கானல் இதெல்லாம் தான் வந்து பக்கத்தில் இருக்கிற டவுன்ஸு. இங்கே பாருங்களா எவ்வளோ அழகான வீடு பெரும்பள்ளம் கிராமத்தில். சுற்றி வந்து நிறைய வாழைத்தோப்புகள் இருக்குங்க. மலை வாழைப்பழங்க நிறைய விளையுது. அப்பப்போ வந்து மயில் வேற சவுண்டு போட்டுட்டு இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு. மயில் கூவுறது வந்து அகவல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம அழகிய பெரும்பள்ளம் கிராமம்ங்க. பெரும்பள்ளம் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீன்ஸ் தோட்டங்கள் எல்லாம் இருக்குங்க. அந்த கொடி கட்டுறதுக்கான கட்டைகள் தான் இது. இங்க ஸ்டே பண்றதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலீங்க. ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் அவ்வளவா இல்லை. வெறும் கிராமங்கள் மட்டும்தான் இருக்கு. கிராமத்து வீடுகள் மட்டும்தான் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம பெரும்பள்ளம் கிராம மக்களோட அழகிய வீடுகள். இங்க போறாரு இல்லைங்களா, இந்த ஐயா கிட்ட கேட்டவங்க, இங்க ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் எதுவும் இல்லை, வெறும் கிராமங்கள் மட்டும்தான். இங்கிருந்து கீழே போற ரூட் இல்ல, கிராமத்துக்கு பக்கத்துல இந்த ரூட் கீழே போகுது இல்லைங்களா, இது கீழே ஒட்டஞ்சத்திரம் டவுன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழே போனா செம்பரன் குளம்னு ஒரு ஊர் இருக்குமா, அந்த ஊர்ல இருந்து கீழே போனா ஒட்டஞ்சத்திரம் ரீச் ஆயிடலாமாங்க. ஃபுல்லா காடுகளுக்குள்ளதான் போகுமா அந்த ரூட்டு. பெரும்பள்ளம் வரைக்கும் தான் பஸ் வரும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 20-25-30 கிலோமீட்டர் வந்து கீழே போனா ஒட்டஞ்சத்திரம். ஃபுல்லா ஃபாரஸ்டுக்குள்ள. ஐயோ என்ன மாதிரி இருக்கு தெரியுங்களா, செம்ம வைல்டு ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிற ஊருங்க. ஐயோ செம்ம அழகான வாழ்க்கை. பட் இங்கேயும் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனு, டிஷ் டிவி எல்லாமே இருக்குங்க. நம்ம ஏர்டெல் சிக்னல் சுத்தமா வரல, ஜியோ இதெல்லாம் தான் வரும் போல. மக்களே, நம்ம பெரும்பள்ளம் ஊர் பஸ் ஸ்டாப்ல பாருங்க, ஆதி விநாயகர் கோவில் குட்டியா கியூட்டா இருக்கு பாருங்க. சுத்தி பாத்தீங்கன்னா இங்க கீழே காஃபி தோட்டங்கள் எல்லாம் இருக்காங்க.
இங்கிருந்து ஒட்டஞ்சத்திரம் போற வழியில. ஊர் இருக்குங்க. அப்படிங்களா? அங்க ஒரு பக்கத்துல தான் முன்னாடியே இருக்கு. எந்த ஊருங்க? எல்லா ஊரும் ஒரே ஊர் தான். அண்டப்பட்டி ஒரு பட்டின ஒரு ஊர். ஓ, ஓகே ஓகே. பெரும்பள்ளத்துல இன்னொரு குட்டி ஊரு. 3 பகுதி இருக்குது. சரிங்க. ஒண்ணு சென்ட்ரல் ஒரு பகுதி இருக்குது. சரி. ஒரு பகுதி இருக்குது. ஓ, இதெல்லாம் சேர்த்துதான் பெரும்பள்ளம் சொல்லுவாங்களா? எச்சம் பெரும்பலம். எதுங்கண்ணா? ஓகே. ரோடுனால போகல. ஓ, சரி சரி. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கீழே போகுங்களா? கீழ போகும். ஆஹா, ஓகே ஓகே ஓகே. ஆமா. அங்கேயும் அப்படிங்களா? முன்னாடி பெரிய போடாது. ஓ, சரி. இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டருங்க? ஒரு ஒரு பல்லாங்க இருக்கும். ஓ, சரி சரி. இருக்கும். ஒரு பரலாங்க. மக்களே, மழை பெய்யறங்காட்டி நம்மனால ஊருக்குள்ள போக முடியலைங்க. இங்கேயே திரும்பிட்டாங்க. ஏன்னா சரியான மழைங்க. லாஸ்ட் 2 days வந்து எக்கச்சக்கமான மழை. அதனால ரோடுகள்லாம் வந்து நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. உங்களுக்கு கீழே பார்த்தாவே தெரியும். பாருங்க, தார் ரோட்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி ஆயிட்டு இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் வந்து சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டாதாங்க வேலைக்கு ஆகும். தார் ரோடெல்லாம் இங்க பெய்யற மழைக்கு வருஷம் வருஷம் புதுசா போட்டுட்டே இருக்கணும் போல. இங்க பாருங்களேன் ரோடு எப்படி இருக்குன்னு. அதுலயும் வந்து செம்ம டீப்பா இறங்குதுங்க. நம்ம மேல ஏறும் போதுதான் வந்து செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுவும் கவர் பண்ணுவோம். எப்படி இருக்கு பாருங்க. மலை வாழை எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாத்தீங்களா? கீழெல்லாம் வந்து ஒரு 7 அடி 8 அடி தான் இருக்கும். இங்க பாத்தீங்களா வாழை மரம் பெரிய மரம் மாதிரி முளைச்சிருக்குங்க. தென்னை மரம் மாதிரி. வா, இங்க இருக்கு பாருங்க காஃபி செடிகள். இதெல்லாம் காஃபி செடிகள்ங்க. இது கிட்டத்தட்ட எவர் கிரீன் ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க இருக்கு. ஃபுல்லா நம்ம சம்மர் சீசன்ல இருக்கோம். இதுக்கு மே பீக் அக்னி வெயில் சமயத்துல கீழே அவ்வளவு சிட்டரிக்கிற வெயில் இருக்கிற சமயத்துல கொடைக்கானல் மலைகள் மேல ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு எவ்வளவு சில்லுன்னு இருக்கு தெரியுமா? ஐயோ, இதெல்லாம் வேற லெவல் வைபுங்க. சான்ஸே இல்ல. கீழே பெரும்பலம் வந்து 3 கிராமம் சொன்னார் இல்லையா? செம்பரம் பள்ளமா ஏதோ சொன்னாரு, மறந்துட்டேன் அதுக்குள்ள. சோ அதுக்கப்புறம் இன்னொரு ஊர் இருக்கு. அந்த 3 ஊரும் சேர்ந்துதான் வந்து நம்ம பெரும்பள்ளம் அப்படிங்கிறாங்க. இங்க பஸ் திரும்பிச்சு இல்லைங்களா? இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனாதான் ரேஷன் கடை அதெல்லாம் இருக்கான். மக்களே, நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சவுண்ட் இல்லாம. வெறும் மலைகளோட வைப்பு தாங்க இருக்கு. குருவிகள் கத்துற சவுண்டு, மயில் அப்பப்போ கூவுது. பின்னாடி பார்த்தா எப்போ நீர் சுரந்துட்டே இருக்கிற மலை காடுகள். சான்ஸே இல்லைங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான பிளேஸுங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வரும்போது நீங்க மெய் மறந்து போயிடுவீங்க. ஸோ இவ்வளவு நீர் சுரந்துட்டே இருக்கிறதுனாலதான் நமக்கு மலை மேல இருந்து தண்ணி வருது. கீழே எவ்வளவு டேம்ஸ் ஆறுகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் தாங்க தாய்மடி தொட்டில். அங்கிருந்துதான் நீர் சுரந்து நமக்கு கீழே வருது. ஓடைகளா அருவிகளா ஆறுகளா வந்து நம்மள டேம்ல சேருது கீழே. இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா. இங்கதான் வந்து நம்ம டிரைவர் கண்டக்டர்னா ஒரு 5-10 minutes ரெஸ்ட் எடுப்பாங்க போல. டிஷ் டிவி எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் கிராமத்து வீடு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இங்க ஒரு 10-15 minutes நின்னுட்டு எடுத்துருவாங்க போல. மக்களே, நம்ம பஸ்ஸே ஒரு 10 minutes பிரேக் எடுத்துட்டு கிளம்புறக்கு ரெடி ஆயாச்சுங்க. நம்ம டிரைவர் கண்டக்டர்னா ரெடி ஆயிட்டாங்க. வாங்க நாம பஸ் போர்ட் பண்ணுவோம். ரோடு கொஞ்சம் ரொம்ப டேமேஜா இருக்கிறதுனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் நம்ம கவர்மெண்ட் வந்து சூப்பரா ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரி வாங்க நாம பஸ் போர்ட் பண்ணுவோம். இதுதாங்க நம்ம டிராவல் பண்ற பஸ். குட்டி பஸ், ஹில் பஸ். கியூட்டா இருக்குல்ல.
வாங்க போய் உட்காருவோம். மக்களே நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. பெரும்பள்ளம்ல இருந்து கொடைக்கானல் போறதுக்கு 35 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. சோ டோட்டலா நீங்க ஒரு 70 ருபீஸ்ல சூப்பரா கொடைக்கானல்ல இருந்து பெரும்பள்ளம் வந்து பார்த்துட்டு போயிடலாம். சோ நீங்க லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்குன்னு தெரியல, நான் ரிசர்ச் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சோ காலையில வந்து ஒரு 7:45க்கு நீங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா இந்த பஸ் எடுத்துக்கலாம். ஆனா 7:45க்கு கிளம்புனா ஒரு 11 போல இங்க ரீச் ஆயிடுவீங்க. சூப்பரா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஈவினிங் ஏதாவது கண்டிப்பா இன்னொரு பஸ் இருக்கும். சோ அந்த பஸ்ல நீங்க கொடைக்கானல் வந்துடலாம். செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு அடர்ந்த காடுகள்னு. வரும்போது ஒரு சைடு ஆஃப் த வியூ தான் பார்த்தோம், போகும்போது இன்னொரு சைடு ஆஃப் த வியூவையும் பார்க்கலாம். அதனாலதான் வந்து பாதி வீடியோ வந்து நான் டிராவல் விளாகையும் சேர்த்து போடுறேன். ஏன்னா வரும்போதும் இதே ரூட் தான் எடுத்திருந்தோம்னாலும் நம்ம 2 சைடும் இருக்கிற பியூட்டியை கவர் பண்ணியே ஆகணும். ஒரு சைடு வந்து பள்ளத்தாக்குகளா இருந்துச்சு, இந்த சைடு என்ன மாதிரியான சீனரிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே போலாம். கீழே பெரும்பள்ளம் வரும்போது எவ்வளவு டீப்பா இறங்கிட்டு இருந்தோம்ல, இப்போ அவ்வளவு ஸ்டீப்பா நம்ம மேல ஏறணுங்க. எப்படி இருக்கு பாருங்களா, குட்டி குட்டி குறுகலான ஹேர்பின் பென்ஸுங்க. செம்ம சேலஞ்சிங்கான ரூட்டு. உண்மையிலேயே நம்ம ஹில் ஸ்டேஷன்ல ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாம் வந்து செம்ம டேலண்டட் தாங்க. இந்த மாதிரி குறுகலான ரூட்ஸ்ல ஹேர்பின் பென்ஸ், அது ரோடும் வந்து சரியில்லை. மழை பெய்யற சீசன்ல எல்லாம் எப்படி இருக்கும்னு மட்டும் பாத்துக்கீங்களா. இந்த ஃபாரஸ்ட்குள்ள டே டைம்ல ஓட்டுறதுக்கு இப்படி இருக்கு. மேபி லேட் நைட் எல்லாம் உங்களுக்கு பஸ் சர்வீஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பஸ் கண்டிப்பா ஒரு 6 o'clock போல கிளம்பிட்டு ஃபுல்லா இருட்டாகிறதுக்கு முன்னாடி கொடைக்கானல் ரீச் ஆயிடுவாங்க. ஏன்னா நாம போன ஃபியூ வீடியோஸ்ல கவுஞ்சி கிளாவரை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, அப்போ அந்த டிரைவர் எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. லாஸ்ட் பஸ் வந்து ஒரு 6 மணிக்கு எடுத்துரும் தம்பி, நாங்க ஒரு 8-9 மணிக்கு முன்னாடி எல்லாம் வந்து நாங்க கொடைக்கானல்ல ரீச் ஆயிடுவோம், அதுக்கு மேல வந்து பஸ் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சில ஊர்கள்ல வந்து லாஸ்ட் கிளம்புற பஸ் ஒரு 6 மணிக்கு போல பஸ் கிளம்புச்சுன்னா அந்த ஊர்ல போய் ஹால்ட் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் பஸ் அது கிளம்பி கொடைக்கானல் வந்துருது. சோ அந்த மாதிரி தாங்க இருக்கு. நைட் எல்லாம் வந்து இங்க அவ்வளவா பஸ் சர்வீசஸ் எல்லாம் கிடையாது. டே டைம்ல இருக்கிற பஸ் சர்வீசஸ் மட்டும்தான் பயணத்துக்கு.
மக்களே, நம்ம கொடைக்கானல்ல இருந்து பெரும்பலம் வந்துட்டு பெரும்பலம் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஜெர்னியும் ஏன் தெரியுமா எடுக்கிறா? ஏன்னா நாம இந்த பியூட்டிய வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம கவர் பண்ணோம் அப்படிதாங்க. உள்ளுக்குள்ள நீரோடைகள் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னா எண்ணிக்கையிலேயே அடங்காதுங்க. அந்த அளவுக்கு வந்து நீர்நிலைகள், சின்ன சின்ன அருவிகள், சுனைகள்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க நம்ம பெரும்பள்ளம் வர ரூட். ஐயோ, மெஸ்மரைசிங்கா இருக்கு. இந்த பக்கம் நாம பாக்குற வியூ எல்லாம் அங்கங்க வந்து குட்டி குட்டி தோட்டங்கள் வச்சிருக்காங்க. மலை சரிவுகள்ல பல தோட்டங்கள் இருக்கு, காஃபி தோட்டங்கள் இருக்கு, பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட்டு, இந்த மாதிரி எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ, வேற லெவலுங்க. அங்கங்க வந்து தோட்டத்துக்குள்ள இந்த பண்ணையம் பண்றாங்கல்ல, அங்க மலை வாழையும் வச்சிருக்காங்க. மலை வாழை வந்து குட்டி குட்டியா தாங்க இருக்கும், ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம பழனி மலை இருக்கு இல்லையா, பழனி மலையில பஞ்சாமிர்தம் செய்யறாங்கல்ல, அது வந்து இந்த மாதிரி காடுகள்ல விளையிற மலைவாழை பழத்துலதான் வந்து பஞ்சாமிர்தம் செய்வாங்க. இப்பவும் அந்த நடைமுறை தான் ஃபாலோ பண்றாங்களா என்னன்னு தெரியாது. பட் ஆனா நான் சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல பழனிக்கெல்லாம் பாத யாத்திரையெல்லாம் போவாங்கல்ல, சோ அப்பெல்லாம் வந்து மலை மேல போனதுக்கு அப்புறம் அவங்க ஸ்பெஷலா அங்க இருக்கிற மார்க்கெட்ல, பழனியில இருக்கிற மார்க்கெட்ல மலைவாழை பழத்தை வாங்கிதான் வந்து பஞ்சாமிர்தமே செய்வாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம முருகனுக்கு பிடித்த மலைகள். இன்ஃபேக்ட் இது வந்து கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இப்பதான் பேர் மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பழனி மலை தொடர்கள் தான் இருந்துச்சு, பழனி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு தான் இருந்துச்சு. இப்போ அதை கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு மாத்திட்டாங்க. இங்க பாருங்க, கீழே பாக்குற வேலி வியூ. நீங்க இதுக்கு சுவிட்சர்லாந்து, யூரோப் எல்லாம் போகவே தேவையில்லைங்க. கொடைக்கானலுக்குள்ளேயே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன, நீங்க இன்டீரியர்ல ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணோம், அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கணும். ஸோ யூஸ்வலா நம்ம கொடைக்கானல் டூர் வந்தா ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொடைக்கானல் சுத்தி இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு மேக்சிமம் போனா பூம்பாறை, அதுக்கும் மேக்சிமமா போனா மன்னவனூர் வரைக்கும் போவாங்க டூரிஸ்ட். பட் ஆனா இந்த மாதிரி ரிமோட் லொகேஷன்ஸ்க்கெல்லாம் டிராவல் பண்றதுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடைக்கானல் மலைகள் மேல இவ்வளவு அழகழகான கிராமங்கள் எல்லாம் இருக்கா, இவ்வளவு ரிமோட் ஏரியாஸ்ல மக்கள் வாழ்றாங்க, விவசாயம் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சோ விர்ச்சுவலா உங்களுக்கு இந்த பியூட்டி எல்லாம் காட்டுறதுல நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற மாதிரி நம்ம எப்பா கணேசா சேனல் மூலமா உங்களுக்கு விர்ச்சுவலா இங்க எல்லாம் கூட்டிட்டு போறதுல நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சோ டிஜிட்டலா நீங்க என் கூட பயணப்படுறத நேர்ல வரும்போது நீங்க ஃபுல்லா லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன செய்றீங்க, நீங்க கொடைக்கானல் எல்லாம் வந்தா இந்த மாதிரி ஒன் டே வந்து ஒரு ரிமோட் ஏரியாஸ்க்கு போய் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன்ப்பா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நான் டைமிங்ஸும் மென்ஷன் பண்றேன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க பிளான் பண்ணிக்கங்க. ஒரு ஒன் டே வந்து இந்த மாதிரி ரிமோட் லொகேஷன்ஸ்க்கு வந்துட்டு சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. இங்க பாருங்க, நீங்க பாக்குற வியூலயே வந்து ஸ்டன் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேப்பே இல்லாம அழகு கொட்டி கிடக்குதுங்க. நான் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது உண்மையிலேயே மெய் மறந்து போயிடுறா. அப்பா, நான் என்னடா எர்த்துலதான் டிராவல் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2-3 டேஸாவே வந்து இதே வைப்பு தான். ஏன்னா நாம கொடைக்கானல் மேல்மலைகள் சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். கவுஞ்சி, கூக்கல், அதுக்கப்புறம் என்ன பிளேஸ், மன்னவனூர் போனோம், கிளாவரை போனோம், பூண்டி போனோம். எல்லா பிளேசஸுமே வந்து ஒவ்வொரு மாதிரியா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எந்த பிளேஸுமே வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சோ எல்லா பிளேசஸும் போறதுக்கு நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணுங்க, ஓகேவா?
மக்களே, இப்ப நாம வடக்கவுஞ்சி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பெரும்பள்ளம் போற வழியில இருக்கிற ஒரே கிராமம் வடக்கவுஞ்சி தாங்க. நம்ம பெருமாள் மலையிலிருந்து வரும்போது பாத்தீங்கன்னா பேத்துப்பாறை வரும். பேத்துப்பாறைக்கு அப்புறம் வடக்கவுஞ்சி ஜங்ஷன் பிரிவுன்னு ஒண்ணு வரும். அந்த பிரிவுல இருந்து உள்ள வந்தா ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ்ல வடக்கவுஞ்சி வில்லேஜ். வடக்கவுஞ்சி வில்லேஜ்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ள போனாதான் வந்து பெரும்பள்ளம். சோ வடக்கவுஞ்சி கிராமத்தை தாண்டி இப்போ நாம டுவர்ட்ஸ் வடக்கவுஞ்சி பிரிவு பேத்துப்பாறை ரிட்டர்ன் ஜேர்னில போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் பார்த்தோம் இல்லையா வடக்கவுஞ்சியில. சோ அது வந்து பழனியிலிருந்து கொடைக்கானல் போற பஸ்ங்க. சில பஸ்ஸஸ் வந்து வடக்கவுஞ்சிக்குள்ள வந்துட்டு போகும், ஒரு சில பஸ்ஸஸ் தான் வரும், எல்லா பஸ்ஸஸுமே வராது. சோ இப்போ போயிட்டு இருக்கிற ரூட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹில், வடக்கவுஞ்சியில இருந்து ஒரு மலை தாங்க, வடக்கவுஞ்சி கிராமம் இருக்கிற மலை, அதோட கிளிஃப்ல தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எட்ஜ் எவ்வளவு ஜாகிரதையா ஓட்டணும்னா நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சைட்ல இருக்கிற பள்ளத்தாக்குல கீழே போய் தாங்க நேர பழனியில போய் லேண்ட் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கர ஹைட்டான மலைகள்ங்க. ஐயோ வேற லெவலு, அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிரும். நம்ம ஒவ்வொரு டேர்னிங்லயும் சில சமயம் நம்ம வியூஸ் பார்க்கும்போது ஐயோ ஒரு நிமிஷம் மூச்சு நின்று நமக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். உண்மையிலேயே நம்ம பழனி காட் ரூட் வந்து செம்ம மெஸ்மரைசிங்கான ரூட்டுங்க. ஏன்னா நம்ம மேக்சிமம் வந்து கொடைக்கானலுக்கு வத்தலக்குண்டில இருந்து ஊத்து கிராமம் வழியா மேல ஏற காட் செக்ஷன்ல தான் டிராவல் பண்ணிருப்போம். பழனி ரூட்ல வந்து மிக கம்மியா தான் டிராவல் பண்ணுவோம். ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேரளா மக்களும், பாலக்காட்டுல இருந்து வர கேரளா மக்களும், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடு இருந்து வர மக்கள் தான் வந்து பழனி ரூட் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வந்து கரெக்டான ரூட்டா இருக்கும். ஆல் த வே வத்தலக்குண்டு வந்து சுத்தி வர்றது வந்து ஒரு மலையவே சுத்துற மாதிரி. சோ நம்ம மத்த மக்கள் வந்து இந்த ரூட் அவ்வளவா எடுத்திருக்க மாட்டேங்க. சோ விர்ச்சுவலா உங்களுக்கு நான் இந்த ரூட்டை காமிக்கிறேன். ஓகேவா? இங்க கோவில் திருவிழா எல்லாம் நடக்குதுங்க. அதனாலதான் வந்து லோக்கல் குட்டி குஞ்சன்ஸ் வந்து பேனர்ஸ் வச்சிருக்காங்க. கருப்பண்ண சுவாமி வேட்டைக்கார ஐயனார் திருவிழா போல. மக்களே, இந்த ஏரியா வந்து பிஎல் செட்னு சொல்லுவாங்க, காந்தி நகர்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பயணிகள் நிழற்கூடம் காந்தி நகர். ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ இது பழனி போற ரூட்டுங்க, கொடைக்கானல்ல இருந்து. இது எங்க போற பஸ்? பொள்ளாச்சி வரைக்கும் போற, மேட்டுப்பாளையம் போற பஸ்ஸுங்க. பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம். கொடைக்கானல் மலைகள்ல இருந்து ஊட்டி மலையோட அடிவாரத்துக்கு போகுதுங்க இந்த பஸ். ஆப்போசிட்ல வர்ற பஸ். ஒரு டீ ஷாப்பு, ஹோட்டல் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க,
பழனி, பொள்ளாச்சி, கோவை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சியிலிருந்து கொடைக்கானல் வர மக்கள் எல்லாம் வந்து பழனி ரூட்ல தான் வருவாங்க. அதே வந்து சென்னை, மதுரை இந்த சைடு இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நாகர்கோவில், திருநெல்வேலி சைடு இருந்து வர மக்கள் எல்லாம் வந்து வத்தலக்குண்டுல இருந்து மேலே ஏறிடுவாங்க. ஸோ 2-3 ரூட் இருக்கு. மக்களே, நம்ம பிஎல் ஷெட்ல கேப் விட்டு இதுல நம்ம சாப்பிட்டு வந்தாச்சுங்க. கௌரி ஹோட்டல்ல சுட சுட இட்லி சாப்பிட்டு வந்தாச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. மக்களே, நம்ம பெரும்பலம்ல இருந்து கிளம்பி வடக்கவுஞ்சி கிராஸ் பண்ணி பேத்துப்பாறை,
பெருமாள் மலை ஜங்ஷன் இதெல்லாம் கிராஸ் பண்ணி இப்ப நாம கொடைக்கானல் நகராட்சிக்கு உள்ள வந்தாச்சுங்க. என்ட்ரன்ஸ்லயே வந்து நம்ம டோல்கேட் தாண்டனேவே வந்து நம்ம கிராஸ் பண்றது சில்வர் ஃபால்ஸ். சில்வர் ஃபால்ஸ் ஒரு நல்ல டூரிஸ்ட் லொகேஷனுங்க. கொடைக்கானலுக்குள்ள என்டர் ஆகும் போதே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா வரவேற்கும் நம்ம சில்வர் ஃபால்ஸ். அதனாலதான் வந்து இவ்வளவு டூரிஸ்ட் வண்டிங்க நிக்குது. அந்த சைடு வந்து நிறைய கடைகள் இருக்கும், அதனால லைட்டா டிராபிக் ஆகும். இங்க நிறைய குரங்குகள் எல்லாம் இருக்குங்க, செம்ம ஆட்டம் போட்டு இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வேற இருக்குல்ல, பத்தாவதுக்கு டூரிஸ்ட் வேற உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. சோ அதையெல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு நிறைய குரங்கு குட்டியை இங்க ஆடிட்டு இருக்கோம். நிறைய பேனர்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம கொடைக்கானல்ல ஹோம் ஸ்டேஸ்க்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம். இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது செண்பகனூர்னு ஒரு பகுதிங்க. நம்ம சில்வர் ஃபால்ஸ் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர்லயே வந்துரும் செண்பகனூர். கொடைக்கானல் டவுனை சுத்தியுமே வந்து நிறைய குட்டி குட்டி நகர்கள் இருக்கும். நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எல்லாம் ஹில் ஸ்டேஷன் மேல இருக்கிற பகுதிகள்ங்கிறதுனால ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்மே வந்து ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். அங்கங்க வந்து குட்டி குட்டி மியூசியம்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்ஸ், நம்ம பிரையண்ட் பார்க் தவிர செட்டியார் பார்க், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பார்க் இருக்கு, குட்டி குட்டி பார்க். அது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். செண்பகனூர்ல இருந்து பாத்தீங்கன்னா மேல இன்னொரு ஊர் இருக்குங்க. அதுல அங்கிருந்து வந்து உங்களுக்கு பிரகாசபுரம்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து உங்களுக்கு பெரியபாளையம் வியூ பாயிண்ட் இருக்கும், அதுவும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி கொடைக்கானல் சுத்தியுமே வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு பாக்குறதுக்கு.
மக்களே, நாம கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற பெரும்பள்ளம்ங்கிற அழகிய கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. திருப்பி கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கொடைக்கானல் இன்டீரியர்ஸ்ல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் இருக்கும்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, செம்ம அதிசய ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.